க்கும் இனிமையான வணக்கம். ட்ரெயினில் வந்து நம்ம வந்து பெரும்பாலும் பயணம் செய்யும்போது பெரும்பாலும் சின்ன பசங்க இருப்பாங்க, இல்லைனா பெரிய ஆட்களுக்குமே ஜன்னல் சீட்டு. ஓகே, ஜன்னல் சீட்டில் பயணம் செய்கிறது ஈஸியாக பிடிக்கும். ஓகேவா, ஜன்னல் சீட்டு அதுவும் உட்கார்ந்து போகக்கூடிய, அதாவது கோச்சில், அதாவது செகண்ட் சிட்டிங் உட்கார்ந்து போகக்கூடிய கோச்சில் ஜன்னல் சீட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஜன்னல் சீட்டை எப்படி வந்து நம்ம வந்து ஈஸியாக புக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எளிதாக கிடச்சிரும். இப்போ அங்கே ஜன்னல் சீட்னா எந்தெந்த சீட்டு செகண்ட் சீட்டிங் கோச்சில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ நான் இந்த டிஸ்பிளே பண்ணுறப்பலாம் இந்த கோச்சில் ஜன்னல் சீட் அப்படின்னா என்ன இருக்கலாம், இது இந்த சைடு இது இப்படி ஜன்னல் பக்கத்தில் வரக்கூடிய எல்லா இடமும் ஜன்னல் சீட்டு தான். அதுக்கப்புறம் இதுவும் செகண்ட் சீட்டிங் தான், ஆனால் ஏசி. இந்த கோச்சில் ஜன்னல் சீட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஜன்னல் பக்கம் வரக்கூடிய எல்லா சைடு சீட்டும் ஜன்னல் சீட்டு தான். ஓகேவா, இந்த மாதிரி சைடு ஜன்னல் சீட் எப்படி கிடைக்கணும் அப்படிங்கிறதே பார்ப்போம். அதுவும் இந்த கோச்சில் பார்த்தீங்கன்னா இது ஜன்னல் சீட். ஓகே, அப்போ இந்த சீட் எப்படி கிடைக்கணும் அப்படிங்கிறதையும், இந்த இது ஜன்னல் சீட், அப்போ இந்த சீட் எப்படி கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துரும். அப்போது ஜன்னல் சீட் ஈஸியாக எப்படி புக் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போது சாம்பிள் மூலமாக பார்த்து விடுவோம். இப்போது ஐஆர்சிடிசி ஆப்பை நான் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நான் வந்து நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரம் செலக்ட் பண்ணியிருக்கேன். டேட்டை செலக்ட் பண்ணுறேன். எதுக்கு நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரம் பெரும்பாலும் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அந்த ஏரியாவுக்கு போகக்கூடிய ட்ரெயின் தான் 2S, அதாவது செகண்ட் சிட்டிங் கோச்சோட போகும். நிறையா வேறு ஏரியாவுக்கு போகக்கூடிய கோச்சில் வந்து செகண்ட் சிட்டிங் இருக்காது. அதனால தான் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நாகர்கோவில் டு திருவனந்தபுரம் சர்ச் பண்ணிவிட்டு 30ஆம் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ட்ரெயின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். கொடுக்கும்போது நிறைய ட்ரெயின் வரும். கேப் புனே எக்ஸ்பிரஸ், மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ், MS குருவாயூர் எக்ஸ்பிரஸ், TPJ எக்ஸ்பிரஸ். TPJ அப்படின்னா திருச்சிராப்பள்ளி திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ். ஓகே, இதில் நான் வந்து 2S அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். எல்லாமே வந்து செகண்ட் சிட்டிங் கோச் தான். இதில் 2S அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். குருவாயூர் எக்ஸ்பிரஸில் நல்லா பார்த்துடணும். அதில் கிளிக் பண்ணும்போது அவைலபிள் ஒரு டிக்கெட் தான் இருக்குது. ஓகே, அவைலபிள் ஒரு டிக்கெட் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜன்னல் சீட்டை கண்டிப்பாக சொல்கிறேன், புக் பண்ணவே முடியாது. ஜன்னல் சீட்டு நீங்கள் வந்து எப்படி தான் நீங்கள் வந்து கொடுத்தாலும் ஜன்னல் சீட் கிடைக்காது. இருக்கிறதே ஒரு டிக்கெட்டு. அந்த ஒரு டிக்கெட் எந்த டிக்கெட்டில் இருக்குது அப்படின்னே தெரியாது. வேறு ஜன்னல் சீட்டு கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி அவைலபிள் கம்மியாக இருக்கக்கூடிய டிக்கெட்டை நீங்கள் வந்து புக் பண்ணி ஜன்னல் சீட்டு வேணும் அப்படிங்கிறது வேஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து இந்த திருச்சிராப்பள்ளி திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸில் 2Sஐ கிளிக் பண்ணுறேன். 2S கிளிக் பண்ணால் அவைலபிள் 131 டிக்கெட் இருக்குது. அப்போ இதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய சீட்டு கிடைக்கும். ஓகே, அப்போ அந்த 131 சீட்டில் உங்களுக்கு ஜன்னல் சீட் எப்படி புக் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன சாம்பிள் பார்த்துனோமா. அதை கிளிக் பண்ணுறோம். பேசஞ்சர் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்குறோம். கொடுத்தோடனே கன்ஃபார்மானு கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். கொடுத்தோடனே பேர் டைப் பண்ண சொல்லும். இதில் பேர் வந்து ஆட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் டைப் பண்ண போகிறோம். அந்த ஆட் நியூவில் பேரை டைப் பண்ணுறோம். கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, வயசு 29 மேல் அப்படி சொல்லிட்டு இது அவ்வளோமே நம்ம வந்து டைப் பண்ணியாச்சு. ஓகேவா, இந்த 3மே செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செலக்ட் பெர்த் ப்ரிஃபரன்ஸ் அதுதான் முக்கியமான ஒரு இது. அதில் தான் ஜன்னல் சீட் நமக்கு வந்து செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பெர்த் ப்ரிஃபரன்ஸில் நோ ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா எந்த ஒரு சீட்னாலும் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுவே விண்டோ சைடு அப்படின்னா ஜன்னல் சீட் தாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதில் விண்டோ சைடை கிளிக் பண்ணுறோம். விண்டோ சைடை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஆட் பேசஞ்சர் கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்களா விண்டோ சைடு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் ஆகிடுச்சு. விண்டோ சைடு ஆட் பண்ணால் மட்டும் போதாது. இதில் கீழே வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் புக் ஒன்லி கன்ஃபார்ம் பெர்த் ஆர் அலோகேட்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இந்த புக் ஒன்லி இஃப் கன்ஃபார்ம் பெர்த் ஆர் அலோகேட்டட், எனக்கு நான் செலக்ட் பண்ண பெர்த்தே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் ஒரு டிக் போடணும். ஓகேவா, இதை மட்டும் ஒரு டிக் போட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் போட்டுட்டு இதில் பேசஞ்சர் டீட்டெயில் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டு ரிவ்யூ ஜேர்னி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு அது டிக்கெட்டாக வெளியே வரும்போது கண்டிப்பாக வந்து ஜன்னல் சீட்டாக தான் வெளியே வரும். ஓகேவா, இப்போ இந்த புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வெறுமனையே நீங்கள் விண்டோ சைட் செலக்ட் பண்ணாலும் இந்த புக் ஒன்லி கன்ஃபார்ம் பெர்த் ஆர் அலோகேட்டட் செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தரது தான் தருவாங்க. அதுவே நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஜன்னல் சீட் உறுதி அப்படின்னே சொல்லலாம். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.